96 படத்தில் நடித்து பிரபலமான கௌரி கிஷன் கதாநாயகியாக நடிச்சிருக்கக்கூடிய அதர்ஸ் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அபின் ஹரிஹரன் டைரக்ஷனில் ஆதித்யா மாதவன் கதாநாயகனாக அறிமுகமாகி இருக்கக்கூடிய இந்த அதர்ஸ் படம் டோட்டலாகவே வந்து ஒரு புதுவிதமான ஒரு கதை களத்தோடு வந்திருக்கு. ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு விபத்து, அதில் நடக்கக்கூடிய ஒரு கொலை சம்பவம் அப்படின்னு வழக்கமாக ஆரம்பிக்கிற ஒரு கதைக்களம் தான். ஆனால் இந்த கொலை சம்பவம் தொடர்பாக காவல்துறை வந்து அடுத்தடுத்து நடத்தக்கூடிய இன்வெஸ்டிகேஷனில் வந்து புதுவிதமான தகவல்கள்லாம் தெரிய வருது. இந்த கொலைகளுக்கெல்லாம் என்ன மோட்டிவ் அப்படின்னு பார்க்கும்பொழுது தான் கொலையாளியோட நோக்கம் என்ன அப்படிங்கிறத செகண்ட் ஹாஃபில் ரிவீல் பண்ணுறாங்க. டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய திருநங்கையர் திருநம்பியர் அவங்களுடைய வாழ்க்கையில் நாம் வாழக்கூடிய இந்த சமூகத்தில் அவங்களுக்கு மறுக்கப்படக்கூடிய சமூக அங்கீகாரம், அதை பற்றி தான் இந்த படம் பேசுது. பெண்ணாக பிறந்து ஆணாக மாறின ஒரு திருநம்பி பல இடங்களில் தான் சந்தித்த அவமானங்களுக்கு நம்ம இந்த சமுதாயத்தில் நம்மள மாதிரியான ஆட்களோட எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது தான் காரணம் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ்லாம் இருக்குல்ல, கருத்தரிப்பு மையங்கள், அதில் வந்து தடை செய்யப்பட்ட மருத்துவ முறைகளை பயன்படுத்தி நிறைய டிரான்ஸ்ஜெண்டர்ஸை உருவாக்குறது தான் அந்த வில்லனோட பிளானு. இப்படிப்பட்ட ஒரு கதைக்களத்தை எடுத்து அதை சினிமாவில் திரைக்கதையில் ஒரு சமூக அக்கறையோட கொடுத்துருக்கிற விதம் வந்து உண்மையிலே வந்து பிரமிக்க வைக்குது. அதே நேரத்தில் இப்படியெல்லாம் கூட நடக்குமா அப்படின்னு சாதாரண மக்கள் வந்து அதிர்ச்சி அடையக்கூடிய விஷயமாகவும் இந்த கதைக்களம் இருக்குது. ஒரு ஆணாகவோ பெண்ணாகவோ இயற்கையாகவே பிறந்து அதற்கப்புறம் வந்து திருநங்கையாகவோ திருநம்பியாகவோ மாறுறவங்களுக்கு சமுதாயத்தில் உரிய அங்கீகாரம் கிடைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டோட இந்த படத்தை வெறும் சினிமாவாக மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோ ட்ராமாவாக இருந்தாலும் கதையாகவும் திரைக்கதையாகவும் சுவாரஸ்யமாக அவங்க கொண்டு போன விதமும் அடுத்தடுத்து கதைக்குள்ளே நகர்ந்த விதமும் ரொம்பவுமே வந்து சுவாரஸ்யமாக இருக்குது, ரொம்பவுமே வந்து ரசிக்க வைக்குது. ஆக மொத்தத்தில் இந்த படம் வந்து ஒரு புதுவிதமான முயற்சி அப்படிங்கிற முறையில் பார்க்கலாம், பாராட்டலாம். தேங்க்யூ.